ஆப்ரேஷன் சிந்தூர் இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா வந்து பாகிஸ்தானோட இராணுவ தளவாடங்களை அடித்து நொறுக்கின மாதிரி எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்லலாம். அத்தனை அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து சைனாவோட தளவாடங்கள் தான். அதுவும் வந்து சைனா தன்னை ரொம்ப பெருமையாக பேசுகிற HQ-9 இது தடுப்பு ஆயுதம் வந்து எங்களை வந்து ஒட்டுமொத்தமாக எங்களை காப்பாற்றுறோம் அப்படின்னு பாகிஸ்தான் மிகவும் நம்பிக்கையாக இருந்தக்கூடிய ஒரு விதம். அது இந்தியாவோட கூட இந்தியோட ப்ராடக்டே வந்து போய் தடுத்து உடைச்சிருந்ததெல்லாம் ஒரு இது இருக்குது. இந்த அவமானத்திலிருந்து சீனா வெளியே வர்றதுக்காக என்னன்னா, பாகிஸ்தானுக்கு சீனா வந்து ஒரு அதிவேக ஜெட்டை நாங்கள் தருகிறோம், அது இது வந்து ரேடார்லாம் இது பண்ணாது, டபுள் இன்ஜின் இருக்கக்கூடிய ஒரு இது, அந்த மாதிரி ஒரு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை வெளியிட்டு இருந்தது. என்னதான் சைனா நம்பித்தான் பாகிஸ்தானுக்கு அது கொடுப்பதை நம்பித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைமை இருக்கும்போது இந்தியா அதுக்கு மாற்றா ஒரு விஷயம் இருக்குது. அந்த விமானத்தை நாங்களே தயாரிக்கப்படுகிறோம். எங்களோட இது எங்கள் டெக்னாலஜி ஏற்கனவே எந்த அளவுக்கு பலமாக இருக்குன்றது HQ-9 உடைச்சும் போதே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அதுக்காக ஒரு நிதி ஒதுக்கீடு செய்து திட்டத்தட்ட வந்து இரட்டை இன்ஜின் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அந்த ஸ்டீல்த் போர் விமானம் இது வந்து தயார் செய்ய போயிருது. இதுக்கான ஒப்புதலும் வந்து அமைச்சரை கொடுத்துருக்கு. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சைனா நான் பாகிஸ்தானுக்கு தரப்போகிறேன் அந்த ஸ்டெல்த் ஜெட் ஃபைட்டர் அதை நான் தரப்போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்தியா வந்து நீ கொடுத்துக்கோ பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லும் பொழுது வேற பல நாடுகள் என்ன யோசிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஓகே இப்போ சைனா வந்து பாகிஸ்தானுக்கு அந்த ஜெட்டு தரேன்னு சொல்லும் பொழுது நம்ம நாடுகளில் வந்து இனி இதை வந்து இந்தியா வாங்குவதற்காக வரும், ஸோ நம்ம ஏதாவது ஒரு பேரம் பேசி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மற்ற நாடுகள் நினைத்திருந்திருக்கும். ஆனால் அது எல்லாத்துக்குமே ஒரு செக் வைக்கிற மாதிரி இந்தியா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இன்னைக்கு வந்து போர், அதாவது தளவாடங்களாக இருக்கலாம் சரி, இன்னைக்கு வெடிபொருட்கள், இந்த ஜெட் ஃபைட்டர்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இதில் எல்லாமே இப்போ இண்டிஜினியஸ், அதாவது இந்தியாவிலேயே தயாரிக்கப்படக்கூடிய விஷயங்களை செய்ய வேண்டும், இந்தியாவே பல இதை தயாரிக்க வேண்டும் என்பதில் ரொம்ப தீவிரமாக இந்த மோடி அரசு வந்ததுலேருந்தே இருக்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த ஸ்டெல்த் ஜெட் ஃபைட்டரையும் நாங்களே தயாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி, அதாவது 5th ஜெனரேஷன் ஜெட் ஃபைட்டர்ஸ். இது வந்து என்னென்னா ரேடார்களுடைய கண்களிலேயுமே கூட மறைத்து கண்களை தூவி விட்டு அது உள்ளே செல்லக்கூடிய ஒரு ஜெட் ஃபைட்டர், அதை நாமளே தயாரிப்போம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதற்காக நிதியும் ஒதுக்கிட்டு இன்னைக்கு அதுக்கான ப்ரைவேட் கம்பெனிஸையும் இப்போ வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணுங்க, நம்ம இணைந்து பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு இதை வந்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே இந்த காவேரி இன்ஜின் ப்ரோக்ராம், இந்த காவேரி இன்ஜின் ப்ரோக்ராம்லாம் நம்ம நாட்டுக்கு எப்பயோ வந்திருக்க வேண்டியது. இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் ஆட்சியிலேயே இதெல்லாம் வந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் காங்கிரஸ் அரசாங்கம் வந்து இதற்கு பெரிய அளவில் அது என்கரேஜ் பண்ணல, நிதி ஒதுக்கீடு செய்யலை, நிறைய பிரச்சனைகளை வந்து அதில் கொண்டு வந்து அது பெரிய அளவில் அவங்க செய்ய விரும்பலை, செய்யலை, நாட்டை பலப்படுத்தணுன்ற நினைப்பு அவங்களிடம் இருக்கவில்லை. ஏன்னா இவங்க எப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்துட்ருக்கோம் காங்கிரஸோட நிலை என்னன்றதை. ஆனால் இந்த அரசாங்கம் வந்தோடனே அந்த காவேரி இன்ஜின் ப்ரோக்ராமுக்கான நிதி ஒதுக்கீடு இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து தேஜஸை வந்து அந்த காவேரி இன்ஜின் எல்லாம் வச்சு அப்கிரேட் பண்ணக்கூடிய அப்கிரேடேஷன் எல்லாம் நடந்திருக்கு. அந்த தேஜஸ் அப்கிரேடேஷன் பண்ணதெல்லாம் இன்னைக்கு ரஷ்யாவில் வந்து ஃபீல்டு டெஸ்டிங்காக இன்னைக்கு ரஷ்யாவில் அது ஃபீல்டு டெஸ்டிங் போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இன்னைக்கு இந்தியன் ஏர் இன்னைக்கு மொத்தமாக இருக்கக்கூடிய இந்திய டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறதுல வந்து எல்லா விதத்துலேயுமே இன்னைக்கு ஒரு இடத்துலையும் அதை வந்து ஒரு வல்லமை வாய்ந்த ஒரு என்னென்ன தேவையோ அதற்கு உரிய அனைத்தையும் இன்னைக்கு செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். பாகிஸ்தான்லேருந்து அப்படியே அவ்வளோ தாக்குதல்களையும் முறியடித்தது எதுன்னு பார்த்தா பெருமளவு அதை முறியடித்தது ஆகாஷ் தான் நம்ம பார்க்குறோம். அந்த ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு இண்டிஜினியஸ் சிஸ்டம். S-400 யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் பெருமளவில் யூஸ் பண்ணது ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். இன்னைக்கு அதுவே எல்லாருக்கு வெளிநாடுகளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்காக எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சைனாவினுடைய விமானத்தையே இன்னைக்கு வந்து வீழ்த்திட்டாங்க. ஏன்னா சைனா வந்து தன்னை பெருமையாக சொல்லிக்கக்கூடிய விமானங்கள் எல்லாம் இன்னைக்கு வீழ்த்தப்பட்டிருக்காங்க. துருக்கி அந்த விமானம் அவங்களுடைய இதுவும் இன்னைக்கு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அப்போ மற்ற பெரிய இன்னைக்கு உலக நாடுகள் நாங்கள் தயாரித்து வச்சுருக்கிறோம் வெப்பன்ஸ் அப்படின்னா, வாங்க உங்கள் வெப்பன்ஸ் எல்லாம் நாங்கள் உள்ளூர் எங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே அதை அழித்து விடும், அந்த அளவுக்கு நாங்கள் தயார். ஒரே ஒரு பிரம்மோஸ், இன்னைக்கு பிரம்மோஸோட மதிப்பு எங்கேயோ போயிடுச்சு. பாகிஸ்தான் அலறி அடிச்சுட்டு கீழே வந்து விழுந்துட்டாங்க. இன்னைக்கு உக்ரைன் ரஷ்யா வார் பல நாள் நடந்துட்டு இருக்கு, இன்னும் முடிவுக்கு வர முடியாமல் இப்படியே போயிட்டு இருக்காங்க. ஆனால்
ஒரு 3 நாளில் மொத்தத்தையும் முடிச்சு இன்னைக்கு இந்தியா நிற்குதுன்னா, இன்னைக்கு அந்த அளவுக்கு நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கலாம், அல்லது நேவி டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கலாம், அனைத்தையும் இன்னைக்கு வந்து நம்ம அதாவது வல்லமைப்படுத்தினதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு இது நடந்திருக்கு. அதனுடைய வகையில் இன்னைக்கு வந்து இன்னும் பல விஷயங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணி இன்னைக்கு கொண்டு வர டிஆர்டிஓ இதில் இணைந்து அவர்கள் டிஆர்டிஓ தயாரிச்சது தான் இந்த ஆகாஷ். சமீப காலத்தில் டிஆர்டிஓட பங்கு அதிகமாக அதில் இருக்கு. ஸோ எல்லா ஒரு இதையும் வந்து இன்னைக்கு கொண்டு வந்து இன்னைக்கு இந்த இராணுவத்தை மிகப்பெரிய அளவில் பலப்படுத்தியிருக்கிறார்கள். வல்லமை இருந்தால் மட்டும்தான் நம்மால் அஹிம்சையையும் பேச முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் வல்லமையாக இருந்தால் மட்டும்தான், இல்லை நீங்கள் வெறும் அஹிம்சையை மட்டுமே நீங்கள் பேசிகிட்டு இருக்கணும். எதுக்கு இவ்வளோ நிறைய அறிவுஜீவிகள் கேட்பாங்க. நாட்டில் ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்குது, எக்கானமி இதுவாக இருக்குது, நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, படிக்கிறதுக்கு வழி இல்லை, இப்படி எதுக்கு இராணுவ தளவாடங்கள் வாங்கி குவிக்கணும் கேட்கக்கூடிய அறிவுஜீவிகள் பலர் இருக்காங்க. ஆனால் நீங்கள் உங்கள் நாடு வல்லரசு வல்லமையாக இருக்கு, உங்களை யாரையும் ஓராலும் தாக்கி அழிக்க முடியாதுன்ற நிலையில தான் உங்களுடைய பேச்சை எல்லாரும் கேட்க தயாராக இருப்பான். அப்போதான் நீங்கள் அகிம்சையை போதிச்சா கூட அவன் கேட்க தயாராக இருப்பான். நீங்களே அடி வாங்கிட்டு இருக்கீங்க, நீ போய் அகிம்சையை சொன்னீங்கன்னா உன்னை பயந்தாங்குழின்னு சொல்லுவாங்க தவிர உன் அகிம்சை கொள்கையெல்லாம் எவனும் ஏற்றுக்க மாட்டாங்க. நீ யாரையும் போய் அடிக்க வேண்டாம், ஆனால் அடித்தா நான் கொடுக்கக்கூடிய அடி திரும்ப கொடுக்கக்கூடிய அடி பலமாக இருக்கும்டா அப்படின்னு சொன்னால் மட்டும்தான், அப்படிங்கிற நிலை இருந்தால் மட்டும்தான் நீ உன்னுடைய பேச்சுங்கிறது இந்த சர்வதேச அரங்கில் எடுத்துரைக்கும் அல்லது கேட்கும் எல்லாருக்கும். ஸோ இன்றைக்கி அந்த இடத்த வந்து இந்தியா இன்னைக்கு ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த போருக்கு அப்புறம், அந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் அதனுடைய இன்னைக்கு ஒரு விஷயமா வெளியில் வந்துட்டுருக்கு நிறைய விஷயங்கள் அதை பற்றி. அப்போ இன்னைக்கு நம்மளுடைய வெப்பன்ஸ் மார்க்கெட், பல நாடுகள் நம்மோட வந்து இந்த வெப்பன் வாங்கலாம், அந்த ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம யார்கிட்டயோ ஒரு ஆள்கிட்ட போய் டெக்னாலஜியை கெஞ்சி கேட்டு வாங்கிட்டு அதை வாங்கி இதை வாங்கி பண்ணிக்கிட்டு இருந்த நிலையிலிருந்து இன்றைக்கி நம்மளுடைய ஷிஃப்ட் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஜப்பான் கூட நம்ம கூட வந்து இன்றைக்கி நான் வந்து சேரலாம், நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு இதை தயாரிக்கலான்னு வரலாம். அப்போ இந்த மாதிரி பல நாடுகள் நம்மோடு நெருக்கமாக வருவதற்கும் உறவுகள் புதிதாக மலர்வதற்கும் இவைகள் வந்து நிச்சயமாக இன்றைக்கி வந்து பெரிய அளவில் வரும். இதையெல்லாம் இன்றைக்கி நம்மளால் பண்ண முடியுது அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம நாட்டினுடைய எக்கானமியும் இன்றைக்கி பெரிய அளவில் வளர்ந்துருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அப்படி இன்றைக்கி அவ்வளோ பெரிய எக்கானமி இல்லை அப்படின்னா இதையெல்லாம் நம்மளால் சாதித்திருக்க முடியாது. அப்போ மொத்த எல்லா துறையிலையும் பார்க்கும்பொழுது இனி இந்தியா அப்படிங்கிறது ஒரு சூப்பர் பவர் நாடாக உருவாகி கொண்டிருக்கிறது. நம்ம ரொம்ப நாட்களாக நம்மளுடைய கனவு இந்தியா மீண்டும் தன்னுடைய சூப்பர் பவர் ஸ்டேஜுக்கு வரணும் அப்படிங்கிறது வெகு விரைவில் வருங்கிறத சந்தேகமே இல்லை. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து நான் ரஃபேலை வாங்கிறதுக்கே காசு இல்லை அப்படின்னு சொன்ன காங்கிரஸ் ஆட்சிங்க அதில் இருக்கிற அந்த 36 ரஃபேலை நம்ம நாட்டுக்கு வரவழைச்சு இன்னைக்கு பலப்படுத்திய நிலை எங்க, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. அப்படிலாம் நம்ம பார்க்கும் பொழுது வெகு விரைவில் இந்தியா சூப்பர் பவர் நாடாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.